வணக்கம். நலம் நம்முடன். நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: சீரகம் 4 பங்கு, மிளகு 2 பங்கு, மல்லி தூளான எடுத்திருக்கேன் 2 பங்கு, கடலை பருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்து 1 பங்கு, அதோட காய்ந்த மிளகாய் 2, கறிவேப்பிலை இலை 1 கொத்து. இந்த பொருட்களை எல்லாம் மிதமான சூட்டில் வறுத்தெடுத்து ரசப்பொடி தயார் செய்யலாம். முதல்ல கடலை பருப்பும் துவரப்பருப்பும் காய்ந்த மிளகாயும் சேர்த்து மிதமான சூட்டில் வறுத்தெடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுபடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சூடானா போதும். ரசத்துக்கு இந்த கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்து வறுத்து அரைக்கும் போது தனி ரசம் வெறு ரசம் வச்சாலும் அது கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்கும். அதுக்காக இந்த 2 பொருட்களையும் சேர்த்துருக்கோம். அடுத்து மிளகு சேர்த்து மிதமான சூட்டில் வறுத்துப்போம். அடுத்து சீரகம், இதோட நிறம் பொன்னிறமாகி நல்ல வாசனை வெளிப்படும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை 2 கொத்து உள்ளே சேர்த்து நல்லா சருகு போல் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது, நல்லா சருகு போல் மாறணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். கடைசியாக வறுத்த எல்லா பொருட்களையும் கொஞ்சம் சூடாறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். பாதி அரைச்சதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா மல்லி நம்ம பவுடராக தான் எடுத்திருக்கோம், அதையும் சேர்த்து அரைச்சிக்குவோம். அப்போ தான் நல்லா ரசப்பொடியோடு அது கலங்கும். அடுத்து இதை அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு ஆற விட்டு ஒரு சில்வர் பாத்திரத்தில் நம்ம எடுத்து மூடி வச்சுக்கலாம். ரசம் கொதித்து வரும்போது இதை உள்ள சேர்த்தா போதும், சுவையான மணமான அசத்தலான ரசம் தயாராகிடும். சுவையாக மணமாக ரசம் வைக்க ரசப்பொடி தயார். வீட்டில் சமைத்து உண்போம், நலம் நம்முடன். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திக்கோங்க.